திருப்பாடுகளின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 4ஆம் ஞாயிறு. முதல் வாசகம் 1 சாமுவேல் 16:1, 6, 7, 10, 13. தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இஸ்ராயல் மக்களுக்கு அவரை அரசராக அருள் பொழிவு செய்தது இன்றைய வாசகமாய் அமைகிறது. தாவீது யூத குலத்தின் அரசராகவும் 2 சாமுவேல் 2:4, இஸ்ராயல் குலத்தாரின் அரசராகவும் 2 சாமுவேல் 5:3 அருள் பொழிவு செய்யப்பட்டார் என்று கூறுவதில் இருந்து அவர் இஸ்ராயல் இனத்தார் அனைவருக்கும் அரசரானார் என்பது புலப்படுகிறது. ஆண்டவரின் அளவு கடந்த அதிகாரமும் சுதந்திரமும் இவ்வாசகம் வழி வெளிப்படுகிறது. தேர்ந்தெடுப்பவர் ஆண்டவரே. திருமுழுக்கோ துறவரமோ குருத்துவமோ நமது தகுதியை பொறுத்து, படிப்பு மற்றும் பதவியை பொறுத்து நாம் பெறுவதன்று. இவை முழுக்க இறைவனின் கொடை. தாம் விரும்பியவர்களை இறைவன் அழைக்கிறார். மார்க் 3:13. எனவே தான் இயேசுவே, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், யோவான் 15:16 என்பார். சவுல் இறைவனுடைய வாக்கை மீறியதால் இறைவன் அவரை புறக்கணித்து விட்டு தாவீதை தம் மக்களுக்கு அரசராக தேர்ந்தெடுக்கிறார். 1 சாமுவேல் 16:26. ஆம், இறைவனுடைய எண்ணங்கள் நம் எண்ணங்கள் அன்று, அவரது வழிகள் நம்முடைய வழிகள் அன்று. எசாயா 55:8-9. தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரிடம் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். திருப்பாடல் 147:11. இறைவன் நம்மை ஒரு குறிப்பிட்ட நிலையிலேயே அவருக்கு பணிபுரிய அழைத்ததற்காக நன்றி கூறுவோம். அதே வேளையிலே அந்நிலையிலே நிலைத்திருந்து அவருக்கு என்றென்றும் ஊழியம் புரிய அவரிடமே அருள் வளம் வேண்டுவோம். அவர் தேர்ந்தெடுப்பது சிறியோரையே. பெரியோரை வலியோரை உதவிக்கு தேர்ந்து கொள்வது நமது மரபு. இது நம்முடைய வலுவின்மையே காட்டுகிறது. இறைவனோ அனைத்து வல்லமையும் மிக்கவர். எனவே அவர் தேர்ந்தெடுப்பது அவரது வல்லமையையும் பலத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமையற்றோரையே என்பது குறிப்பிடத்தக்கது. கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 27:28. இவ்வடிப்படையிலேயே தாவீதின் தேர்ந்தெடுத்தல் நடைபெறுகிறது. அவர் தந்தை ஈசாயி ஒன்றை நினைக்கிறார், இறைவனோ வேறொன்றை நினைக்கிறார். முதியவர்கள் பலமிக்கவர்கள் என்ற முறையிலே ஈசாயி தன் 7 மக்களையும் சாமுவேலிடம் அனுப்புகிறார். சாமுவேலோ மனிதன் பார்க்கிறது ஒரு விதம், நாம் தீர்ப்பிடுவது வேறு விதம் என்று கூறி அந்த அனைவரையும் தள்ளி விடுகிறார். 1 சாமுவேல் 16:6-10 சிறுவன் ஆடு மேய்ப்பவன், எனவே தகுதியற்றவன் என்று ஈசாயி தன் கடைசி மகன் தாவீது பற்றி கணிக்கிறார். இறைவனோ தேர்ந்து கொள்ளப்பட்டவனை இவனே, எழுந்து இவனை அருள்பொழிவு செய் 18, 11, 12 என்று சாமுவேலுக்கு கட்டளையிடுகிறார். என்னே இறைவனின் திருவிளையாடல். ஆம், நாமும் இறைவனுக்கு உகந்தவர்களாக, இறைவனின் நண்பர்களாக வாழ வேண்டுமாயின் தற்பெருமை அகற்றி நான் தான் எல்லாம் என்ற அகந்தையை தூர விலக்கி குழந்தையுள்ள கொண்டவர்களாக வாழ்வோமா? குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், ஏனெனில் கடவுளின் அரசு இத்தகையோரதே. மார்க் 10:14. ஞாயிற்கடையான் நாயை என்னை நயந்து நீயே ஆட்கொண்டாய் என்று நாம் இறைவனை ஏத்தி நன்றி கூறுவோம். 2ஆம் வாசகம் எபேசியர் 5 இறைவாக்கியங்கள் 8-14. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே புது வாழ்வு வாழ அழைக்கப்பட்டவர்கள். எபேசியர் 5:11-33. இப்புது வாழ்வு என்பது ஒளி வாழ்வு, ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு. 5:10 என்பதை இன்றைய வாசகம் சுட்டுகிறது. கிறிஸ்தவராகிய நாம் ஒளியாய் இருக்கிறோம். பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தபோது நாம் இருளின் மக்களாக இருந்தோம். திருமுழுக்கினாலும் பாவ மன்னிப்பு அருட்சாதனத்தாலும் இறைவன் நம்மை ஒளியின் மக்களாக மாற்றியுள்ளார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். யோவான் 8:12 என்றார் இயேசு உங்களை இருளில் நின்று தமது வியத்தக்க ஒளிக்கு அழைத்தார் இறைவன் என்பார். 1 பேதுரு 2:9.
இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேச்சில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவளாக்கினாய் என்பார் பவுலடியார். கொலோசியர் 1:12. இதற்கு பொருள், முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள் என்பதாகும். 1 பேதுரு 2:10. ஆம், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளால் கிறிஸ்துவின் ஒளியில் பங்கு பெறும் நாம் உலகிற்கு ஒளி. மத்தேயு 5:14, எபேசியர் 6:5. ஒளி வாழ்வுக்கு நம்மை அழைத்துள்ள இறைவனுக்கு நன்றி கூறி கற்றுக்கொள்வோமா? கிறிஸ்துவாக்கி நாம் ஒளியாய் நடக்க வேண்டும். ஒளியின் மக்களாக நடத்தல் என்பது ஒளிக்குரிய செயல்களை செய்வதாகும். ஒளியின் கனிகளை நன்மை, நீதி, உண்மை முதலியவற்றை கொண்டிருப்பதாகும். 5:9. அதாவது ஒளியான கடவுளை போன்று ஒழுக முயல்வதாகும். 5:1. கடவுளும் உங்கள் மேல் அன்பு கொண்டால் நீங்கள் அன்பு கொண்டு ஒழுகுங்கள். 5:2. எனவே ஒளியின் மக்களாக இருப்பது அன்பு வாழ்வதும் ஒன்றே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே. இந்த அன்பு வாழ்வை பிறருக்கு நன்மை செய்வதன் மூலம் காட்ட வேண்டும். இல்லை என்று வந்தோருக்கு இறங்குதல், அண்டி வந்தோருக்கு அடைக்கலம் அளித்தல், துன்புற்று வருந்தவருக்கு துணையாயிருத்தல், உதவி தேடி வந்தவருக்கு உறுதுணையாயிருத்தல், இவை என்ன நினைவு, சொல், செயல்கள் வழி பிறரிடம் காட்டுவது அன்பின் வெளிப்பாடாகும். அடுத்து நீதி வழியாக நம் அன்பு வாழ்வு வெளிப்பட வேண்டும். தனிநபர்கள் வழியும் நிறுவனங்கள் அமைப்புகள் வழியும் நீதி கொலை செய்யப்படுகிறது. அநீதி, அக்கிரமம், கொடுமை, கையூட்டு முதலென எங்கும் தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிறேன். இந்த சூழல்களை நீதிக்கு குரல் கொடுப்பது, நியாயத்தை நிலைநாட்ட தோல் தூக்கி நிற்பது முதலென அன்பின் வெளிப்பாடுகளை என்பதை மறுக்க முடியாது. இறுதியாக உண்மை என்பது இறைவன் தரும் கிறிஸ்துவன் உண்மை வாழ்வு வாழ வேண்டும். எனவே உண்மை என்பது இறைவன் தரும் மீட்பின் மறைவான திட்டம் என்று பொருள்படும். கொலோசியர் 1:2, எபேசியர் 3:4. கிறிஸ்தவன் உண்மை வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அவன் மக்களின் மறு உலக மீட்பில் கிறிஸ்தவன் உண்மை வாழ்வு வாழ வேண்டும் என்றால் அவன் மக்களின் மறு உலக மீட்பில் மட்டுமன்று இவ்வுலக நல்வாழ்விலும் இறைவனோடு ஒத்துழைக்க வேண்டும். மக்கள் அனைவரையும் இறைவனின் சாயல்களாக கண்டு தொடக்க நூல் 1:27 அவர்களுடைய நல்வாழ்விற்காக ஈடுபட்டு உழைப்பதுதான் உண்மை வாழ்வு. அதை அன்பு வழித்தான் வெளிக்காட்ட முடியும். இவ்வாறு ஒளியின் கனிகளாக நன்மை, தீமை, உண்மையை நாம் கடைபிடித்து வாழ்ந்தோமாயின் ஆண்டவருக்கு உகந்தவர்கள் ஆவோம். எபேசியர் 5:10. அன்பினால் அடியேன் ஆவியோடாக்கை ஆனந்தமாய் கசிந்துருக எண்ணருள் தாராய் என்று அன்பிறைவிடம் வேண்டுவோம். 3ஆம் வாசகம் நற்செய்தி யோவான் 9:1-41. நானே உலகின் ஒளி. யோவான் 8:12 என்று முன்பு ஒரு முறை கூறிய இயேசு மறுபடியும் நான் உலகிற்கு ஒளி என்று சொல்லி தாம் ஒளி மட்டுமன்று ஒளியை மக்களுக்கு அளிக்கும் தெய்வம் என்பதை எண்பிக்கிறார். இன்றைய வாசகம் வழியாக இயேசு ஊனக்கண்களை மட்டும் திறந்து அவற்றிற்கு ஒளி அளிப்பவர் அன்று. 9:7 உளக்கண்களையும் திறந்து நம்பிக்கை ஒளியை மக்களுக்கு அளிப்பவர். 9:38 என்பதை புலப்படுத்துகிறார். ஒளி அளிக்கும் இயேசு. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். 8:12 என்று கூறிய இயேசு பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என அறிவிக்க வந்தவர் தாமே. எசாயா 61:1-2 என்பது பார்வையற்றோர் பார்வை பெற என அளிக்க வந்தவர் தாமே என்பதை நிரூபிக்கிறார். எசாயா 61:1-2. பெத்சாயிதா பார்வையற்றோருக்கு குணமளிக்கிறார். மார்க் 10:48-52, மத்தேயு 20:29-32. இன்றைய நற்செய்தியில் காணப்படுவது வேறொரு பார்வையற்றவர் போலும். தான் சென்ற இடமெல்லாம் ஏழைகளுக்கும் எளியோருக்கும் உதவிய இறைவன் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட பார்வையற்றோர் பால் தம் இரக்க கண்களை திருப்பியதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இயேசு புறக்கண்களுக்கு ஒளி எழுப்பவர் மட்டுமன்று அகக்கண்களை திறப்பவர் என்பதை இந்த வாசகம் காட்டுகிறது. பார்வையற்றோரின் புறக்கண்கள் திறந்தன, அவருடைய அகக்கண்ணும் திறந்தது. ஆண்டவரை நம்புகிறேன் 9:38 என்கிறார். உடல் நோய்களுக்கு காணும் வரம் கேட்டு வரும். உடல் நோய்களுக்கு
கேட்டு வரம் கேட்டு வரும் நாம் பாவமாக்கிய இருளில் நின்று தம் வியத்தகு ஒளிக்கு 1 பேதுரு 2:9 நம்மை அழைத்து வர இயேசுவிடம் வேண்டுகின்றோமா? ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனையிலே களை இழந்த உள்ளத்திலே முள் போல் சுவை சிறக்க வந்தனை வா வா வா. ஒளி பெற்ற பார்வையற்றவர் சீலோவாமிலே போய் கழுவினார், பார்வையோடு திரும்பி வந்தார் என்பார் யோவான் 9:7. சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். இப்பெயர் கொண்ட குளம் இயேசுவையே சுட்டுகிறது. ஏனெனில் அவர் தந்தையால் அனுப்பப்பட்டவர்தானோ. 3:17-5:24 அவரை மீட்பளிக்கும் நீரை கொண்ட ஒரு தெய்வீக குளம் அல்லது நீர் ஊற்றாகிறார். எனவே அவரால் புனிதமாகிறவர் மீட்பை பெறுகிறார் எனலாம். இங்கு பார்வையற்றவரின் ஊன கண்களோடு உளக்கண்களையும் திறக்கிறார். முதலில் இயேசு எனப்படும் மனிதர் 9:11 என்னை குணப்படுத்தினார் என்றார். அவரது நம்பிக்கை வளர்க்கிறது. சிறிது நேரத்தில் அவர் ஒரு இறைவாக்கினர் என்கிறார் 9:17. இன்னும் சற்று நேரம் கழித்து இவர் கடவுளிலிருந்து வந்தவராக ஏற்கிறார். இறுதியாக அவர் விசுவாசம் முழுமை அடைகிறது. மானிட மகனிடம் நீ நம்பிக்கை கொள்கிறீரா? 9:35 என்று பதில் இருக்கிறார். இயேசுவை ஆண்டவர் கடவுள் என்று நம்பும் அளவுக்கு அவரது நம்பிக்கை உயர்ந்து விட்டது. நமது வாழ்விலும் இத்தகைய விசுவாச வளர்ச்சி வேண்டும். அன்றாடம் நாம் இறைவனிடமிருந்து பெறும் நன்மைகளுக்கும் நல்வாழ்வோ இயேசுவின் மேல் நாம் கொண்டுள்ள விசுவாசத்தை வளர்க்கின்றனவா? அல்லது இந்த வாசகத்தில் வரும் பரிசெயர் போன்றே நாங்களும் பார்வையற்றோர் என்று கூறிக்கொண்டு நம் பாவங்களிலேயே நிலைத்து நிற்கிறோமா? 9:41 ஒளி இழந்த உள்ளத்தில் நின்றேறும் உதய ஞாயிறொப்பவே வா 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 என்று வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு நமக்கு அகவொளி தருவாராக. ஆமேன்.